ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பம்பிள்பி ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சமந்தாவை தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மீடியம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கலர்ஸ் தான். ஃபைனலாக ரொம்ப மைன்யூட்டாக வந்துட்டு கொஞ்சம் கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வாட்டர் கலர் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், என்ன டைப் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணது எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் பார்த்தீங்கன்னா, மெயினாகவே வந்து இந்த எஸ்கோடா ப்ரஷ் இதுதான். அது இல்லாமல் வந்துட்டு இந்த வாட்டர் கலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து போன வீடியோவிலே காமிச்சிருந்தேன். ப்ரிமா வாட்டர் கலர் பெயிண்ட்டு. அண்ட் இதான் வந்து ஒரிஜினல் ட்ராயிங். ஸோ இதை பார்த்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ண போகிறேன் இதில். அண்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பென்சிலை வரைஞ்சிட்டு ஏதோ ஒரு வாட்டர் ப்ரூஃப் பென் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் லைன் போட்டு வச்சுக்கோங்க, லைட்டாக ரொம்ப மைல்டாக. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு பென்சில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆஷஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக இருக்கும் உங்கள் ட்ராயிங். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட ரெடிமேடாகவே இந்த ஸ்கின் டோன் இருக்குது. உங்கள்கிட்ட ரெடிமேடாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்டில் திருப்பி அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோன்றது எல்லோ ஆக்கராக இருந்தால் கூட பெட்டர், ஒயிட்டு, ப்ரௌன், இது 4 கலரையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேடு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஷேட் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா கூட ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த கலர் எக்ஸாக்டாக வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும், இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது கூட கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் எல்லாமே முடிச்சுட்டு, நான் லைட் ஷேட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா இதை ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்னத்துக்கு கீழே கொஞ்சம் டார்க் ஏரியா இருக்கும் அந்த இடத்துல, அப்புறம் ஐஸு எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஷேட்ஸ் வரணுமோ டார்க்கர் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ இடத்துலையும் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சித்ராபட் பேப்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்காது. எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐதர் ஹிந்துஸ்தான் அப்படின்ற ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஆனந்தா ஸ்டேஷ்னரியில் வாங்கிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஹிந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷாப்போட வெப்சைட் வரும். இப்போ வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லைனா நீங்கள் ப்ரிஸ்ட்ரோ வாட்டர் கலர் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷேடோ போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மைல்டாக பிங்க் ஷேடோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஐக்கு மேலேயும் கொஞ்சம் கீழேயும் கொடுத்துருக்கேன். அண்ட் கன்னத்துலேயும் அவங்களுக்கு நல்லா ப்ளஷ் போட்டிருந்தாங்க, அதனால் கன்னத்துக்கிட்டேயும் அதை போட்டிருந்தேன். அண்ட் தென் ஐஸ்க்கு வந்துட்டு நல்லா அந்த பிளாக் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலரிங் போட்டிருக்கேன். முன்னாடியே நான் வந்து அந்த ஐஸில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சதுனால இப்போ கரெக்டாக அதையே வந்துட்டு மைன்யூட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் பற்றி இது வந்து ப்ரிஸ்ட்ரோ பிராண்டோட ப்ரஷ். இது வந்து 12 ப்ரஷஸ் வரும் மைன்யூட் சைஸஸில். அரௌண்ட் 900 to 1000 வரும்னு நினைக்கிற ப்ரைஸு. அமேசான்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் கலர் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், எல்லா டைப் ஆஃப் பெயிண்டிங்குமே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எங்கெங்கெல்லாம் டார்க் பண்ணுமோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டார்க் பண்ணி ரொம்ப லைட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பிக்மெண்ட்டாக எடுத்துக்காமல் வாட்டர் வந்து அதிகமாகவும் பெயிண்ட் கம்மியாகவும் நீங்கள் எடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முடிச்ச அப்புறம் தான் நான் லிப்ஸ்க்கு போகிறேன். லிப்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் ஹேருக்கு போகிறேன். லிப்ஸும் வந்து ஃபுல்லாக முடியல, ஜஸ்ட் பேஸ் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹேர் வந்து எடுத்த உடனே பண்ணிடாதீங்க வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வாட்டர் கலரில் லைட் ஷேட்ஸ்லேருந்து தான் டார்க் ஷேட்ஸ்க்கு போகணும். சப்போஸ் நீங்கள் எடுத்த உடனே ஹேர் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வரைகிறப்போ அந்த டார்க் ஷேட்ஸ் எல்லாமே கீழே வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி மெஸ்ஸியாகிடும் உங்கள் ட்ராயிங்கே. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் கொடுக்கறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் கொடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கொடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த லைன்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி மினியேச்சர் ப்ரஷஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி ப்ரிஸ்ட்ரோ ப்ரஷ் இதெல்லாம் தனித்தனியாக வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இருக்கிறத வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி மைன்யூட் ப்ரஷஸ் வந்து 0 சைஸில் வந்து கேம்லின்லேயோ இல்லாட்டி ஃபேபர் கேஸ்டல்லையோ அவைலபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு 30 to 35 rupees வரும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பேப்பரும், இந்த பேப்பர் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா காட் ஸ்டாக் பேப்பர்ஸ்ன்னு கடையில் கேட்டாலே நார்மலாக கொடுப்பாங்க. இல்லைனா நார்மல் நம்ம ஸ்கெட்ச் புக்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இது வந்து ஸ்பெஷலாக வாட்டர் கலர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தண்ணி அப்போ தான் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு அந்த ட்ராயிங் நல்லா எஃபெக்ட் சூப்பராக வரும் ஃபைனலாக. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இயரிங்ஸ் வந்து இவங்க ஒரு கோல்டு மாதிரி இயரிங்ஸ் போட்டிருந்தாங்க கோல்டன் கலரில். என்கிட்ட கோல்டன் கலரே இருந்ததுனால நான் கோல்டன் கலர் எக்ஸாக்டாக கொடுத்துட்டேன். தென் ஐஸ் கிட்டேயும் கொஞ்சம் அந்த கோல்டு டிண்ட் கொடுத்துருந்தேன். உங்ககிட்ட கோல்டு கலர் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். லைக் எல்லோ ப்ரௌன் அந்த ஷேட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அகெயின் நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் கலர் வந்து ட்ரை ஆக கலர் வந்து ரொம்ப டிம் ஆகும். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் பண்ணுமோ சைட் பை சைட் ஒன்றா பண்ணிகிட்டே வந்தேன் நான். அண்ட் தென் அந்த இயரிங்ஸ்லேயும் வந்துட்டு அவுட்லைன் கொஞ்சம் அப்படி லைட்டாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். அதுக்கு அகெயின் டார்க் பிங்க் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு பிங்க் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணேன். அது இல்லாமல் கொஞ்சமாக கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஃபைனல் டச்சிங்கில் பண்ணேன். ஸோ ஐஸ் அந்த ஐயில் வந்துட்டு லோயர் வாட்டர் லைன் சொல்லுவாங்க, அந்த செப்பரேஷன் காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் இப்போ லைட்டாக ப்ரௌனில் வந்து ஒரு கோடு போட்டேன். அகெயின் கீழே சின்ஸ் கீழேயும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஷேட் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வாட்டர் கலர் பேசிக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். மேபி போர்ட்ரேட்ஸ்க்கு பேசிக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கொண்டு வரலாம். ஸ்கின் கலர்ஸு, ஸ்கின் டோன்ஸு அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் வாட்டர் கலரில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும் கம்பேர்ட் டு அதர் மீடியம்ஸ். அதாவது கலர் பென்சிலை விடவும் வாட்டர் கலரில் உங்களுக்கு நல்ல அவுட்புட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் அதை கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஃபைனல் டச்சிங் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் ஃபஸ்ட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. இவங்க பிரைட்டாக இருந்ததுனால நான் பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இதுலேயுமே 2 ஷேட் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த டைப் ஆஃப் பேக்ரவுண்ட். எனக்கு போர்ட்ரேட் வரைகிறத விட எப்போவுமே பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அகைன் இப்போ நான் சொன்ன மாதிரி கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிங்கிஷ் டோன் வேணும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக வரணும் அது எல்லாமே நான் இப்போ பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக பார்த்துட்டு அது எல்லாமே கொடுத்துட்டு ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோ சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.